அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்ம புனித பிரான்சிஸ் சேவியர் திருவிழாவுக்கு உங்களோடும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பெருவிழா பூசை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக சந்திக்கின்றார் நம்ம இந்த மறை மாவட்டத்து துணை ஆணையர் டாக்டர் ஜோசப் சுசிநாதன் அவர்கள் பேராயர் சார்பாக உங்களோட சார்பாக என் சார்பாக நான் அன்போடு துணை ஆணையர்களை வரவேற்கின்றேன். வெல்கம் பிரியபிஷன். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இந்த துறையில் நன்றி வெளியாகும் என் ஆசிரியர்களுடைய குடும்பத்தினரும் மைக்கேல் சகாயமேரி அவருடைய குடும்பத்தினரும், ராணி சேவியர் ஜார்ஜ் செல்வ மேரி அவருடைய குடும்பத்தினரும், சம்பத் பிரியா அவருடைய குடும்பத்தினரும், மேரி ஸ்டெல்லா அவருடைய குடும்பத்தினரும், டோனி ரெஜினா அவருடைய குடும்பத்தினரும், மேரி பிலமினா அவருடைய குடும்பத்தினரும், ஷாமிலி அவருடைய குடும்பத்தினரும், பாத்தி மேரி அவருடைய குடும்பத்தினரும், மெரினா சரத்குமார் அவருடைய குடும்பத்தினரும், விஜய் வெரோனிகா விமலராணி, கௌசிக் ஆண்டனி, ஏசுராஜ், மேரி நிர்மலா, ஹரி கிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தினரும், ஜெஃப்ரி மைக்கேல் சகாயமேரி அவருடைய குடும்பத்தினரும், புஷ்ப ஜோசப் அவருடைய குடும்பத்தினரும், பாத்திமா அவருடைய குடும்பத்தினரும், தேராஜ், கிறிஸ்டினா ஃபேமிலி, கவிதா அவருடைய குடும்பத்தினரும், சார்ஸ் பிராங்க்லின் அவருடைய எல்லா பெண்களுக்கும், RS ரத்னம் பிலோமினா அவருடைய குடும்பத்தினரும், அருள்குமார் பாத்திமா மேரி, அனாரி மேரி, ஆனந்தி மேரி தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிரான்சிஸ் சேவியருடைய குடும்பத்தினருக்கு இரண்டு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். கர்நாடகாவில் இருக்கின்ற தமிழ் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அனைவரும் திருப்பதி நன்றி வெளியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ராஜன் ஜெசிந்தா, ரேச்சல் மெல்வின் அவருடைய குடும்பத்திற்கு நிறைவேற்றிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மேரி கிளாரன்ஸ் அவருடைய குடும்பத்திற்கு நிறைவேற்றிய அனைத்து நன்மைகளுக்காகவும், CM பிரான்சிஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு நிறைவேற்றிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ஜெபின் லீ, லிஜோ, சிப்பியா, புஷ்பா, ஜோ விக்டர் மற்றும் ரிவேல் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அனைத்தும் இறைவன் அவர்களுக்கு வேண்டுவதற்காக திருப்பலியை வெளியாக கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பிரான்சிஸ் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவன் அவர்களுக்கு நிலைப்பாடு கொடுக்க வேண்டுவதற்காக, ஜோஸ்பின் செர்லி அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கு இறைவன் நிலைப்பாடு கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பலியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் பிரான்சிஸ் சேவியர், மாசிலாமணி அண்ணம்மாள், ராமன் பிரேம், சார்ல்ஸ் டொமினிக், சந்தர் காந்த், நாகலிங்கம், எஸ் சேவியர், AB செல்வராஜ், ஹெலன் மேரி, மேத்யூ ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்களிடத்திற்காகவும் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் அதேவேளை வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் காரியங்கள் அனைத்தும் இறைவன் உங்களோடு விட்டு நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சேவியர் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக இந்த தெய்வீக வழியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தொடர்புடையதால் தூயாவியாரின் அன்புடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதால் சகோதர சகோதரிகளே, இன்றைய விழாவின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பங்கை சார்ந்த மக்கள் நீங்கள் அவருடைய பரிந்துரையாலும் அவருடைய புனித வாழ்வின் பயனாகவும்
அவர் தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு பறைசாற்றினார். விசேஷமாக நம்முடைய இந்திய மண்ணிற்கு ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்த உன்னதமான ஒரு புனிதர். இவரை நினைவு கூறும் இந்நாளில் நாம் மகிழ்கின்றோம். உண்மையாகவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய ஒரு மாபெரும் புனிதரை நமக்கு தந்தமைக்காக, நம்முடைய பங்கின் பாதுகாவலராக நாம் பெற்றதற்காக, ஏன் நம்முடைய உயர் மறை மாநிலத்தின் பாதுகாவலர். எனவே அனைத்து மக்களும், உயர் மறை மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், விசேஷமாக இந்த பங்கு மக்களுக்கும் இவருடைய பரிந்துரையின் பெயராக இறையாசிரியை நாம் இன்னும் அதிகமாக பெற்று ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னத சாட்சிகளாக திகழ்வோம். அதற்காக வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வராக. Amen.
என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்ற அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழுது மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாரர்கள் என்றும் தாம் மாற்றுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நான் நானாக விரும்பி செய்வதால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் என்று நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்பதற்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை.
ரட்சிப்பிற்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தால் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இது சிவனன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது புனித சவேரியார் எவ்வாறு இந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும் இறைவனின் உயிருள்ள உண்மையான வல்லமையான வார்த்தையால் மக்கள் அனைவரும் மீட்படையவும் அவர் தன்னுடைய வாழ்வையை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து
தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வதின் வழியாக அவருடைய எல்லா நிலையிலும் வாழ்க்கை நிலையிலும் ஆண்டவர் இயேசுவையை பறைசாற்றுவதற்காக இயேசு என்னும் அந்த தீபத்தை நம்முடைய நாட்டிற்கு மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு உத்தமர், ஒரு உன்னதமான ஒரு புனிதர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதருக்கு ஏன் இத்தகைய ஒரு எண்ணமும் ஏக்கமும் ஆற்றலும் கிடைத்தது? எப்படி இவருக்கு இத்தகைய ஒரு ஆற்றல் கிடைத்தது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவர் முதன்மையாக ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டது போல ஆண்டவருடைய ஆவி இயற்கையிலே, ஆகவே ஆண்டவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை எடுத்து, இனி நான் வாழும் வாழ்வு எனக்கல்ல, இது இயேசுவுக்காக என்று அவர் தீர்மானித்து புனித எண்ணியாசிரியருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய நாட்டிற்கு அவர் பயணித்து ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையையும் ஆண்டவர் இயேசு என்கின்ற தீபத்தையும் நம்முடைய உள்ளத்தில் வாழ்வில் பெறுவதற்காக வந்த மாபெரும் ஒரு புனிதர். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னை வாழாக்கினால் பயனென்ன என்கின்ற இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வையை மாற்றியது. முழுமையாக இயேசு அனுபவம் பெற்ற இவர் அந்த இயேசு அனுபவத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற இந்த தீவிரமான ஒரு எண்ணம், இத்தகைய இந்த ஒரு இயேசுவில் இருந்த ஒரு தாகம். எனவேதான் அவர் துணிந்து கடினமான கடல் பயணத்தை மேற்கொண்டார். 13 மாதங்கள் கடல் பயணம், மிகவும் கஷ்டமான ஒரு பயணம். அவைகள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் புனித பிரான்சிஸ் செவேரியார் இந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டு மே மாதம் 6ஆம் நாள் 1542ஆம் ஆண்டு கோவா கரை சேர்ந்தார். எப்பொழுது அவர் நம்முடைய மண்ணை அவர் தொட்டார், அன்றையிலிருந்து இதுவரையிலும் அவருடைய பிரசன்னம், அவர் செய்த நற்செய்தியின் பணி, அந்த பணியின் பயனாக மக்கள் அனைவரும் இன்றும் இயேசுடைய அந்த ஆற்றலையும் அருளையும் பெற்று வருகின்றார்கள். நம்முடைய மண்ணிலே, கோவாவிலே அவருடைய அழியா உடல் இருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் அருள், வரம், கொடை. அது மாத்திரமல்ல, அவருடைய உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது என்றால் நாம் அனைவரும் அவரை போல இயேசுவின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும். அவரை போல நாமும் மற்றவர்களுக்கு நற்பணி ஆற்ற வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று இன்றும் அவருடைய அழியாத உடல் நமக்கு இந்த மாபெரும் ஒரு ஊந்துதலை, இந்த ஒரு செய்தியினை, இந்த ஒரு அழைத்தலை தருகிறது என்றால் மிகையாகும். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் செவேரியாருடைய வாழ்வை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிகமாக.
அவர் கோவாவில் வந்தபோது கிறிஸ்துவில் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் இந்த கிறிஸ்துவ அந்த உயிரோட்டம் இல்லாமல் ஏனோதான் என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையை அவர் புதுப்பித்தார். உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள அவர்கள் மத்தியில் வாழ்வாலும் வார்த்தையாலும் தன்னுடைய அன்பின் பணியை செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து நம்முடைய கேரளா மற்றும் தமிழ்நாடு இத்தகைய கடல் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு இறைவார்த்தை போதித்து அவருடைய வாழ்வை இயேசுவின் பால் திருப்புகின்றார். நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நாம் நற்செய்தியாளர்களாக மாறுகின்ற பொழுது பலவிதமான அற்புத காரியங்களை இறைவன் நம் வழியாக செய்வார். அவரே நம்மோடு இருந்து செயலாற்றுவார் என்பதை வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அநேக பேர் பாம்பு கடியினால் இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். கிணற்றில் விழுந்து இறந்தவர்களுக்கும் அவர் உயிர் கொடுத்தார். இவ்வாறாக பல அற்புத காரியங்களை அவர் செய்தார். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆற்றல் மிக்கவராக அவர் செயல்பட்டார். இரண்டாம் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். புனித சின்னப்பருடைய வாழ்வு புனித பிரான்சிஸ் சவேரியாரை இரண்டாவது சின்னப்பர், அதாவது மறு சின்னப்பராக கருதுகின்றார்கள். ஏனென்றால் எவ்வாறு புனித சின்னப்பெரும் ஆண்டவருடைய வார்த்தையை பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு மக்களுக்கு அறிவித்து இயேசுக்காக தன்னை வாழ்வை அழைத்து கொண்டாரோ, அதேபோல் இவரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா மக்களுக்கும் அறிவித்து சின்னப்பரை போல எல்லாருக்கும் எல்லாம் ஆணி என்கின்ற நிலையில் ஒரு மாபெரும் எழுச்சி மக்கள் மத்தியில், மக்களுடைய வாழ்வில் ஒரு புதுப்பித்தலை, ஒரு புதிய வாழ்வை வாழ்வதற்காக உன்னதமான ஒரு கருவியாக மாறினார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு ஐயோ கேடு என்று புனித சின்னப்பர் சொன்னார். புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் இறைவனின் வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலும் அவருக்காக வாழ்வதிலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்தார். 10 ஆண்டு காலம்தான் பல்லாயிரம் மக்கள் இயேசுவால் தொடப்படுகின்றார்கள். அவர்கள் மீட்பை பெறுகின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவருக்கு இருந்த அந்த தீவிரமான ஒரு எண்ணம், இயேசுக்காக தந்தையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம், அவருக்காகவே வாழ வேண்டும் என்கின்ற அந்த தாகம், இயேசு இந்த தீபத்தை மக்கள் உள்ளத்தில் வாழ்வில் ஏற்றி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நீங்காத ஒரு நினைவாக அந்த ஒரு இயேசுடைய அருள் ஆற்றலோடு தன்னுடைய நற்செய்தி பணியினை செய்தார். அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் கூட இவரிடம் இருந்த இந்த நற்செய்தியின் அந்த ஒரு ஆர்வம், இயேசுவின் மீது இருந்த அந்த ஒரு பற்று, இயேசு என்கின்ற தீபத்தை நாம் பெற்றது மாத்திரமல்ல, மக்களுடைய உள்ளத்திலும் பற்றி எறிய செய்ய நாம் நற்செய்தியாளர்களாக, நடமாடும் நற்செய்திகளாக மாறிட இப்படி விழா நமக்கு விசேஷ அழைப்பை தருகிறது. அதன்படி வாழ்ந்திட வேண்டிய வரங்களை இத்திருப்படியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளில் இறைவன் பால் சமர்ப்பிப்போம்.
நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்ற இறைவார்த்தைக்கேற்ப என் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் தாகம் கொண்டு விண்ணரசின் பாதையில் தொடர்ந்து இறை மக்களை பயணிக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றிய எம் இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் நேர்மையோடு ஆட்சி புரியவும், மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டையும் மக்களையும் சரியான வழியில் நடத்தி செல்ல ஞானம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே எம் இறைவா, கடல் கடந்து உம் நற்செய்தி பணியை ஆற்ற வந்த எம் இந்திய நாட்டின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் பணிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் நற்செய்தி அறிவிப்பில் தாகம் கொண்டு இயன்ற மட்டும் நற்செய்தி எங்கள் வாழ்வாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித சவேரியாரின் அடித்தொட்டு பயணித்துக் கொண்டிருக்கும் கல்வி குழுமங்களையும் நிறுவனங்களையும் பணியாற்றும் அருட்தந்தையர்களையும் ஆசீர்வதியும். ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக இவர்கள் எடுத்து செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உடனிருந்து ஆற்றல் அளித்திட வரமளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி வந்தாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஈவுதலின் படியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நன்றாடுகள். ஆண்டவர் தமது பெயரை உரைப்பாகவும் மாற்றினாரும் உரைப்பாகவும் உயர்த்தி வருவதற்காகவும் உயர்த்தையும் ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சேவியரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தி பயனுள்ள முறைகளில் சார்ந்து பகிர்ந்து என் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் உம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உயிர்ப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பல தருணங்களை உருவாக்கும். உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்து எங்கள் நாட்டில் உள்ள திரு அவையார் இறைப்பாட்டுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பி அவரது மாபெரும் எடுத்துக்காட்டால் உமக்கு சார்ந்த பகுதிகளை துணிவை தருகின்றி அவருடைய இடையிலாக வேண்டுதலால் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றீர். ஆகவே ஆண்டவரை வானத்துத புனிதர்களுடன் நாங்களும் செய்து உமக்கு நன்றி கூறி ஆர்வரித்து பாடுவதாக.
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவர்களை இரவு விருந்தை அருந்தியும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அங்கு கொடுக்கிறோம். உம் திருமணில் உமக்கு ஊழியருக்குரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு விடும் எங்களுக்கு தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய மீட்ரு, எங்கள் துணை ஆயர்கள் சுசிநாத் மற்றும் ஆரோக்கிய சதீஷ், எல்லா திருநிலை நாங்கள் அனைவரோடும் ஒரு திரு அவை நிறைவேற செய்தருளும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலும் எங்கள் பகுதிகளில் இறந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடைய ஆத்மாக்களையும் புத்தரிக சதிலிருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களில் ஏற்றிவிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் ஈரமாய் கடவுளின் கண்டித்தாயான மரியா அவருடைய கடவுளான நினைவு செய்யும் புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாவலர் பிரான்சிஸ்கு சவேரியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் உருவாக்கப்படுகிற அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வாக தகுதி பெற்று உம் திருமகனே பிரேசி வழியாக உம்மை புகழ்ந்து மரபுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்வு ஆட்சி செய்கின்ற பெரியரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள்மிக்கவர்களே, இன்று நல்லுரையின் திருவிழா. திருப்பலியை நமக்காக ஜெபித்து நல்ல ஒரு மறைவுரை ஆற்றிய நம்முடைய பாசமிகு துணை ஆயர் ஜோசப் சுசேனார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாக நம்முடைய ஒவ்வொருடைய சார்பாக நன்றியும் பாராட்டும் கரவொலி எழுப்பி அவர்கள் நன்றி செலுத்துவோம். நன்றியின் காரணம் பகிர்வாக நம்முடைய துணை ஆயர் சுசேனார் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி மலர் வளையத்தை கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சேர்ப்போம். இப்படி பொன்னாடி மாலை தேவைகளையும் பூங்கத்தை விடுக்க சகாயம் அன்புகள். நம்முடைய பெருவிழா திருப்பலியானது சரியாக 8:30க்கு கன்னடத்திலும் 9:45க்கு ஆங்கிலத்திலும் திருப்பலியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சரியாக 11 மணி அளவில் சிறப்பு குணமளிக்கும் திருப்பலியும் தமிழில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மாலை வேளையில் நம்முடைய பெருவிழா திருப்பலியானது ஆடம்பர கூட்டு திருப்பலியானது நம்முடைய மறைமாவட்ட உயர் மறைமாவட்ட ஆயர் பீட்டர் அவர்களால் நிறைவேற்றப்படும். இது சரியாக 5 மணி அளவில் நடைபெறும். இது 3 மொழிகளிலும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தேர்வபடியும் அதோடு நற்கருணை முடிந்துவிடும் நற்கருணை ஆராதனையும் இறுதியாக நன்றி திருப்பலியும் தொழிலில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கு தந்தை சார்பாக நம்முடைய ஆயர் சார்பாக அனைத்து அருட்கண்ணியர் சார்பாக நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, நம் ஒவ்வொருவருக்குமே மரபு பணிக்காக காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் சென்று காலை உணவை உணர்ந்து நம்முடைய மரபு பணியை சிறப்பிக்க உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய பங்கு தந்தை அதிபர் தந்தை வாங்கிய தந்தை ஆரோக்கிய சுவாமிகளுக்கும் உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த பிரான்சிஸ் வீதியாரின் பங்கின் பாதுகாப்பிலும் பெருவிழாவிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவா, புனித பிரான்சிஸ் சேவியர் மனிதரை மீட்கும் மாதத்தால் பற்றியறார். நாங்கள் உள்ள திருவிழாவினாற்றலாம் எங்கள் உள்ளத்தில் மரணத்தை பற்றியதை செய்கிறோம். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு இன்னும் வாழ்ந்த உமது அறுவடையில் நன்கு மொழி ஊழியர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித பிரான்சிஸ் சேவியரின் படிப்பினையால் நற்செய்தி மொழி உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அருளாகிய குடியோடு நீங்கள் வளர்ந்து அருள்வாராக. தந்தையின் தலைமையான
ஆமென்.